ஏபி போகுது ஃபர்ஸ்ட் இவன் தான் ரீட்டெயில் ஹோல்சேல் நான் பண்ணிட்டு ப்ரோ மேக்ஸ் வந்து 96% 77 17 ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வலையை வந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து மெதுவாக இழுத்துட்டு வருவாங்க பாருங்க. இப்போ வந்து அவ்வளோ தூரத்துக்கு விட்டுருக்காங்க. இப்போ இந்த எண்டு வந்துட்டாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இழுப்பாங்க பாருங்க. சூப்பருங்க பாருங்க, சூப்பருங்க, நைஸுங்க. நல்லதான் ஒரு டவரோட சிக்னேச்சர். எல்லாம் அந்த சைடு கொஞ்சம் பிடிச்சிட்ருக்காங்க, நாங்கள்லாம் இந்த சைடு பிடிச்சிட்ருக்கோம். இங்கே ஃபுல்லாக குழந்தாங்க. இது ஆக்சுவலாக வறண்டுருச்சு. இதில் வந்துட்டு மீன் பிடிக்க வந்துட்டுருக்கோம். அந்த சைடு இன்னொரு கேங் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு இந்த ரெட் கலர் அதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நம்ம ஆளுங்க தான். நம்மளே எல்லாம் கத்திட்டு கிடக்குறான். திருப்பும் போது பேச மாட்டேன்றாங்க. அந்த அந்த திருப்பினதுக்கப்புறம் பேசுகிறேன். அதாவது தூக்கி அடிச்சிருவேன். என்ன மீன் ஃபஸ்ட்டு கேட்சிங் வரும். இங்கே வந்து என்ன மீன் நிற்கிது? மீன் விட்டு எடுக்கிறீங்களா? இல்லை, அவனே சேர்த்தாடு. கேமரா இந்த சைடு திரும்பணும்னே பாருங்க. அந்த இடத்துல ஒரு பிளர் அடிச்சு விடுங்க. டவுசர் டீசர் வெயிட்டா இருக்கானா, கிளாஸ் போட்டு இது வேற துண்டு மாதிரி போட்டுருக்காரு. கேமராமேன் சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே. இது செவத்துக்கு பின்னாடி நிறைய இருக்குதுடா. போய் செவத்துல சேருது இல்லை, நான் மாட்டிக்கிட்டேன். ப்ரோ இங்கே எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே இழுத்துட்டியாடா, உள்ள மீன் நிற்குதுடா. வினே அப்படி இருக்கு சொல்லி நீ ஜாட்டிக்கல அட புரியல எனக்கு. அவ்வளோதான் வந்து அடிக்கிறோம். கடைக்காரங்க நம்ம கிட்ட ஆத்து மீனுமாங்க. ஆனா இதெல்லாம் இப்படிதான் வந்துட்டு இங்க இந்த மாதிரி இடத்துல இருந்து பிடிச்சி போறது தான். ஓகே ஓகே. எடுக்கணும் தெரியுமா? ஏசி ஸ்டெப் போறா. ஏசி மர திரும்பிட்டா ப்ரோ இருக்கா பெருசா? அந்த சைடு அதான் அடிச்சிருக்கேன். ஏய் தூக்கி இப்படி காட்டு. ஏறா சூப்பராக இருக்குடா, ஃப்ரேம் சூப்பராக இருக்குடா. இங்கே பாடுறா, சும்மா ஒரு எமோஷனோட பார்க்கணும். தண்ணி உள்ளவே ரெண்டுமே நீ எந்திரி, நான் சொல்கிறேன். மீன் பிடிச்சுங்க. ஐயோ ஏங்க எமோஷன் நான் ஒரு இதில் ப்ரோ இங்கே பிடிச்சதுல எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்க இந்த இதில், இந்த குளத்தில்? 25 கிலோ. சூப்பர் ப்ரோ. இங்கே பாருங்க, இந்த ஆக்சுவலாக இந்த குளம் எவ்வளோ பெருசு, ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ அப்படியே எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து இந்த வில்லேஜ் சைடு இருக்கிறவங்கலாம் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க மீன்லாம். 25 கிலோன்னா அந்த அந்த சின்ன பையன் சைஸ் அளவுக்கு வருமாங்க. இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அந்த மீன். கீழே பள்ளம் இருக்குல்ல? ஆமாங்க. பாருங்க பாருங்க பிடிச்சி பாருண்ணா. இப்போ காட்டுங்க. சூப்பர் ப்ரோ, அதான் பெருசுங்க பிடிச்சதில்ல.
இடுங்க ஏதாவது பார்த்து இடுங்க. இங்கிடுங்க இங்கிடுங்க இடுங்க. அப்படி கரெக்டாக சொன்னேன். வேணா அந்த பக்கம் கூட இடையில திராசு வச்சுக்கிறேன். ஃபோன் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? சரிங்கண்ணா. கோலே பெருசா ஏண்டா ஏண்டா இத்தச்சோடு போகுது அடியில. இங்க போன இங்க போன பயந்துக்கிட்டானா நம்பர் பயந்துக்கிட்டியா? அவன் குடிச்சிட்டான். சூப்பர் சூப்பர்ரா. காட்டே எப்படிங்க காட்டாங்க கேட்டா. சூப்பர் சூப்பர். கையில பிடிச்சிட்டான் பாருங்க. கையில பிடிச்சிட்டான். ஏய் சூப்பர்ரா. குட்டி தான். ஓகே மழை ஒழுங்கிட்டு வந்துச்சு பாரு. நைஸ்டா. வெளியே நக்கிட்டு போயிருங்க பாருங்க. என்ன இந்த சரௌண்டிங்ஸ்ல நிறைய பிடிக்கிறீங்க? சரியா உள்ளார இப்போ முட்டிட்டு வெளியே வருது. பாலக்கடையில் நிறைய இருக்கணும். பயமா இருக்கா? அது என் கைடா. கையை விட்டு பையன் இவன் ரொம்ப நேரமா பாறையவே சுத்தி இருக்கிற ஒருத்தன். அப்பா எடுத்துட்டாரு. எடுத்துட்டியாடா? ஏய் சூப்பர். அங்க பாருங்க வேற லெவல். இதுதான் நம்ம டெரிட்டரி. அண்ணா இதுக்குள்ள மீன் பெருசா இருக்கு. ஏய் நீ எடுத்த மாட்டிருச்சுன்னா ஏய் நீ எடு. அரண் நீ எடு. உனக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறேன். எந்திரிச்சு வானா அப்புறம் போயிட்டா. ஏய் எந்திரிச்சியா? என்னமோ பண்றான் ஆனா. போங்க எந்திரிங்க. ஏய் நானும் வரட்டா? வெளியே போடுங்க. எதுக்கு ஹோட்டல் விட்டுட்டு இருக்கிறேன். பெரிய ஓட்டையா போகுதுண்ணா. பொந்து சின்ன பொந்த. ஏய் பார்த்து புடுறா பொந்துக்குள்ளாரா. பொறுமையா கை விடு. நான் போயிருச்சு. வீடியோண்ணா ஃபோட்டோ வேணுங்களா? அப்படி வரும். எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படியே வலிச்சு எடுத்துருவேன். ஏன்னா இந்த மீன் தெரியாது. அவெல்லாம் இங்க வேணா வலை தூக்கணும். வேலை காலர்ரா.
கொஞ்சிச்சுடா. வலையில் மாட்டு இந்த இங்கே ஒன்று மாட்டிருக்கு. வலையில் மாட்டு அடியில் போயிடலாம். ஓகே. இல்லை நான் பிடிச்சிருக்கேன். இங்கே காலில் அமுத்திருக்கேன். எங்கே குடம்பு? ஏய் உன் கால்கிட்ட ஐயோ உங்கள் ஆள்கிட்டதா என்னது? என் கை தான் இருக்குது. அது உங்கள் ஐயே என் கால் கடியில் என் கால் கடியில் போகுது. இது கொஞ்சம் ரொம்ப டஃப் கொடுக்குது. வேணாம் அட்டி போட்டு அள்ளிட்டு ஒரு ரெண்டு வலையில மாட்டிச்சு. வலையில தான் அமுத்தி பிடிச்சேன். பின்னால ஏதோ வந்து டொரக்குங்க. உள்ள விட்றான். உள்ளதான் வாயப்பட்டு இருக்காதா மணியா எனக்கு என்ன புண்டை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா? விட்டு அது நீ சொன்னது வேற. பிடிச்சிருக்கியா? இன்னும் இருக்கு, இங்கே இருக்கு. அட ஈடு உள்ள போறேன். அங்கதான் பிடிச்சியா? அருமையான மீன். எங்க இருக்குடா? எங்க இருக்கு? ரொம்ப டஃப் கொடுக்குது இந்த மீன். இந்த மீன் வலை விடுற டே. ஏன் போயிட்டு போறாங்கடா? போயிட்டு வரையிலாயா? போறேன் அதுதான் முனி வர இருக்கும். ஏய் அருண் அப்படியே அங்க இருங்க. வா வரையுதுடா. நம்மளுது க்ளீன் பண்ணும். அது மேலே வச்சிருக்கே தண்ணியிலையா? சரி அப்படியே நிற்கிட்டு உள்ளாரே நில்லு. இதுல நிறைய நிற்கிது. ஆனால் மீன் உள்ள இருக்கும். அது வேற போடா எடுத்து போடா. அந்த சென்டரில் பாருண்ணா. சென்டரில் எடுத்துட்டு போ. சென்டரில் வரவே இல்லை. இழுக்காரம் சூப்பர். வேறு அதை கொடுக்க வச்சிட்டிங்களா? போயிடுது. வேணாம் தானே? இது வேணுமா? வச்சுக்கலாம். என்ன அண்ணா இருங்க, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். சூப்பர்ண்ணா. செம மலை. எல்லாம் மீன் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். டீஃபோக்கஸ் ஆயிடுச்சு.
அவ்வளோதான். இருங்க ப்ரோ முட்டை எதுவுமே போடாம நீங்க போட்டு கலக்குறீங்க. அண்ணா இருங்கண்ணா மக்கள்ண்ணா. எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. ஓனா போடு, கட் பண்ணி போடு. இந்த 2 பேர் போடலாம். எடுத்தீங்களா? இதான் கட் பண்ணி வச்சதுதான். ப்ரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் டக்குன்னு போடுங்க, காரமா இருக்கு. ஏய் பிரசன்னா அப்படியே இதை உள்ள கொட்டுறா, இது உள்ள கொட்டுறா. எல்லாத்தையுமே ஓனா எடுத்து கொட்டிக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு இத்தனை? ப்ரோ நீங்க கம்மன் போய் குளிங்க ப்ரோ. நீங்க பொடி பத்தலி கரெக்டா இருக்கும். எல்லாம் கீழே போயிடுச்சு. அங்கே உடம்பு ஆமா அது அப்படியே போட்டுக்கா. ஆமா இப்பெல்லாம் தேவையில்லைங்க. மசாலாலே இருக்கும். அப்படியே உள்ள விட்டுடுங்க. உள்ள போட்டு ப்ரோ, அது பொரிஞ்சு வந்துருவீங்க. ஃபினிஷிங் டச் தான். நமக்கு நியாயம் கிடைக்காம சாப்பிட மாட்டேன். ஏன் வாங்கிட்டு வர சொன்னீங்க? ஏன் வாங்கிட்டு சொன்னீங்க? அது பதில் சொல்லிட்டு அப்பதான் சாப்பிடுவாரு. ப்ரோ கலரே தெரியாது. எப்படிங்கிற பொடி கை போக்கேவாக்கா நோடணும். பொதிய நல்லா அடங்கிடும். அவன் என்ன திங்காம இருக்கிறான்? முட்டுமாடா யார் இவரா? நீயே திங்க தெரியாது. கிளி ரோட் வச்சுக்க மாட்டாங்களா?